அதிமுக முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கே.சி. பழனிசாமி. தற்பொழுது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பேசிய அந்த ஆடியோ குரல் அந்த பதிவு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை திரு கே.சி. பழனிசாமி. விசாரணை ஆணையத்தின் முன்பாக சுமார் 4 மாதங்களுக்கு முன்னதாக இந்த தகவல்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் 3 மாவட்டங்களிலே மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்ச்சிகள் நடந்தேறி கொண்டிருக்கிற பொழுது இது ஏதோ ஒரு திட்டமிட்டு அந்த தூத்துக்குடி கலவரத்தை எவ்வளவு பேர் இறந்தார்கள், அங்கே என்ன உண்மையிலே நடந்தது, எதற்காக இந்த துப்பாக்கி சூடு நடந்தது, இந்த துப்பாக்கி சூட்டை நடத்த சொல்லி உத்தரவிட்டது யார், முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிற பொழுது நானே அங்கே துப்பாக்கி சூடு நடந்ததை தொலைக்காட்சிகளிலே தான் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் இந்த டிஜிபி மீது குட்கா வழக்கு இருக்கிறது. அப்போ மத்திய உள்துறை நேரடியாக டிஜிபி மூலமாக இதை நடத்தி இருக்கிறதா போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழக மக்கள் ஒரு மனசிலே மிக அதிகமான ஒரு கவலைக்குள்ளாய் இருக்கிற ஒரு நேரத்திலே அம்மா அவர்களது புகழை மறைக்கக்கூடிய வகையிலே இந்த நேரத்திலே இந்த ஒரு செய்தியை அரசாங்கம் ஏதோ ஒரு ஆணையத்தின் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது மூலமாக இதை வெளிக்கொணர்ந்து இந்த தூத்துக்குடி சம்பவத்தை மறைக்கிற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஏதோ மக்கள் ஒரு கொந்தளிப்பிலே இந்த செய்தியை வெளியிட்டால் உடனே அந்த தூத்துக்குடி விஷயத்தில இருந்து மாறி எல்லோரும் இதை பேச ஆரம்பித்து விடுவார்கள் என்று நினைப்பது அம்மா அவர்களது மாண்பையும் புகழையும் குறைக்கக்கூடிய ஒரு செயல். இரண்டாவது கருத்து, ஒரு ஆணையத்தின் முன்பாக பல தகவல்கள், சில தகவல்கள் சாதகமாக இருக்கும், சில தகவல்கள் பாதகமாக இருக்கும். நன்றி திரு கே.சி. பழனிசாமி.